அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்துல எனக்கு பிடித்த 3 கேரக்டர், 3 கதாபாத்திரங்கள். ஒன்னு கிருஷ்ணர், அர்ஜுனன், இன்னொன்னு உத்தவன். கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு அர்ஜுனன், இன்னொன்னு உத்தவன். அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல அவர் கொடுக்கிற உபதேசம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது பகவத்கீதை. அது மாதிரி தன்னுடைய அவதாரம் முடியும் தருவாயில் தன்னுடைய உத்தவனிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்பார். அதற்கு அவர் தயங்கியவாறே 2-3 கேள்விகள் கேட்பார். அப்ப உத்தவனுக்கு கூறிய உபதேசங்கள் தான் உத்தவ கீதை. அதுல உத்தவன் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வி கேட்பார். அது தர்மன் நல்லவர், அவர் சூதாட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஏன் அதை தடுக்கவில்லை என்று கேட்பார். அதற்கு கிருஷ்ணர் சொல்லுவார், துரியோதனன் சூதாட்டம் தனக்கு தெரியாது என்று தெரிந்து நன்கு தெரிந்த தன் மாமன் சகுனியை துணைக்கு கூப்பிட்டான். ஆனால் தர்மரோ தனக்கு சூதாட்டம் ஆடத் தெரியாது என்றே தெரியாமல் என்னை கூப்பிடவும் இல்லை. நான் வாசலில் தான் நின்று கொண்டிருந்தேன். நான் எப்படி உதவிக்கு செல்ல முடியும் அப்படி என்று கேட்டான். ஏன் கூப்பிடாவிட்டால் சென்றால் என்ன என்று உத்தவன் கேட்பான். அதற்கு அவர் கிருஷ்ணர் சொல்லுவார், எவன் ஒருவன் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து தீமைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள். தர்மனோ அவன் செய்வது சூதாட்டம் தவறு என்று தெரிந்து அது எனக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தார். மேலும் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது எவன் என்னை முழு நம்பிக்கையுடன் என்னை நினைக்கிறானோ அவனுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணுவார் உத்தமனுக்கு. இந்த விளக்கம் எதை குறிக்குது அப்படின்னீங்கன்னா, எல்லாருமே கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம தீங்கு செய்யாம இருக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தீங்கும் செய்ய மாட்டோம். எந்த ஒரு பிரச்சனையிலும் முழு நம்பிக்கையோட கடவுளை அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தமா நான் நினைச்சிட்டேன். இந்த உத்தவ கீதை உள்ள ஒரு சின்ன குட்டி பகுதி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த 3 கதாபாத்திரங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நன்றி, வணக்கம்.